கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்க்கையை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம மறுபடியும் ஒரு முறை 7ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வேத பாடம் நடக்கும்போது இன்னும் சபைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. இன்னும் கொஞ்சம் மெதுவாக போவோம், தெளிவாக போவோம் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பம், பாஸ்டரோட விருப்பம். அதனால் ஒரு விஷயம் கூட இந்த 7ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் குழப்படியான அதிகாரம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நம்ம சத்தியத்தை தெளிவாக அறிகிறது என்றைக்குமே நமக்கு பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும். இதனால மறுபடியும் கூட இந்த 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் வாசிக்கப்படும். என்னதுன்னா, இவைகளுக்கு பின்பு அப்படின்ற ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அதை கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு இது முடிஞ்சு அடுத்த இதுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அப்போ நீங்க இவைகளுக்கு பின்பு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஆழ்ந்து தியானிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இப்போ இங்க என்ன நடக்கு அப்படின்னாச்சுன்னா, 6 தூதர்கள் எக்காரம் ஊதி முடிச்சிட்டாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி நமக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லுது. காற்று அப்படிங்கும் போது ஏதோ ஒரு பெரிய அழிவு. ஆக்சுவலி இந்த நாட்கள்லாம் நம்ம நேரடியாகவே பார்க்குற ஒரு காரியம் அப்படின்னு என்ன அப்படின்னாச்சுன்னா, பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க. பயாலஜிக்கல் வெப்பன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நுண்ணுயிர்களை வச்சு ஒரு பாம் முந்தின அப்படின்னா ஆட்டம் பாம் போட்டாச்சு அப்படின்னா ஹிரோஷிமா நாகாசாமி பட்டணமே அடைஞ்சிது. அது போட்ட இடத்துல இது வரைக்கும் புல் கூட முளைக்கல அப்படிங்கிறது தான் சரித்திர உண்மை, இன்னைக்கு நாள் வரைக்கும் உள்ள உண்மை. ஆனால் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஹைட்ரஜன் பாம்ஸ், இந்த பயாலஜிக்கல் பாம்ஸ் அப்படிங்கிறதுலாம் இது என்னன்னா, நுண்ணுயிர்களை கொண்டு அந்த பாம்பு கிடைக்கிற இடத்துல போட்டுருவாங்க. சத்தமும் வராது, ஒன்றும் வராது. அது காற்றுல வேகமாக பரவி அந்த வைரஸ் எங்கெங்கே போதோ, யார் மேலாம் படுதோ அவ்வளோ வரும், வியாதியால் சாவாங்க. அப்போ இதை இப்படி சொல்கிறவங்க அப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு, நம்ம எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும், தெர்மோஃப்ளாஸ்க். அந்த ஃப்ளாஸ்கோட டியூட்டி என்னன்னா, காற்றை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போகக்கூடாது. அப்போ அந்த ஹீட்டாக இருக்கிற தண்ணி அந்த ஹீட்டாகவே உள்ளுக்கு இருக்கும். அதுக்குன்னு காற்றோட்டமே இல்லை அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ அந்த இது அதிக அளவில் பரவதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ இந்த காற்றுகளை அவங்க பிடிச்சிடுறாங்க. அப்போ காற்றே இல்லை அப்படின்னு சொல்லல, காற்று கம்மியாக இருக்கு. அப்போ அந்த பாம்ஸ் போடும்போது அந்த ஆபத்துகள் எல்லாம் அந்த தூதர்கள் நிப்பாட்டி வைக்கிறாங்க. எதுக்காண்டி நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் நெற்றியில அவங்க இலக்கத்தை போட வேண்டியது. கொஞ்சம் பேர் இப்போ அந்த தூதர்களை பார்த்து இன்னொரு 5 தூதர்கள் நின்று அவ்வளோ வரையும் நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, 3ஆவது வசனத்தில் பார்க்குறோம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மானவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். முத்திரை போட்டப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களில் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அப்போ இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 1,44,000 பேரு இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை. அப்போ பியூர்லி யூதர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவான ஒரு விளக்கத்தை இங்க வசனத்துல பின்னால யோவான் ஸ்நானம் மூலமா கொடுத்தாரு. யூதா கோத்திரத்துல 12,000, ரூபன் கோத்திரத்துல 12,000 அப்படின்னு அந்த 12 கோத்திரத்தை கொடுத்துறாரு. இப்போ இதுல நமக்கு என்ன குழப்படி ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அந்த தான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் விடுபட்டு, அப்போ இந்த தான் கோத்திரம் ஏன் விடுபட்டு போகுது அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த பழைய சரித்திரங்களை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அதுல இருந்து ஒரு சில சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்முடைய தேவன் பார்வையில எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லி
நம்ம அந்த சபைகளை பற்றி நடத்துகிற வேத பாடத்தில் படித்தோம். அந்த வேத பாடத்தில் நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் எழுத சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் எழுதுனீங்க எழுதலை அப்படின்னு தெரியல. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு இந்த வேதத்தை சத்தியத்தை அறிவிக்கிறோம். இது எத்தனை பேருக்கு உண்மை தெரியும் தெரியாது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சில உண்மையை கண்டிப்பாக இதில் சொல்லதுக்கு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னாச்சுன்னா, இந்த வேத பாடம் நடத்துறதுக்கு ஆரம்பித்த போது ஏகப்பட்ட தடைகள், இதுக்கு சில கிரயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு சாஃப்ட்வேர், இந்த வேத பாடத்துக்காண்டி பாஸ்டர் சாஃப்ட்வேர் வாங்கி ஏகப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் பணங்கள்லாம் செலவழித்து இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி வேத பாடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சோ எனக்கும் சரீரத்தில் பாதிப்பு, பாஸ்டர் வீட்டில் சரீரத்தில் பாதிப்பு, சில கஷ்டங்கள் இருந்துச்சு, நஷ்டங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவர் இதை தொடர்ந்து நடத்த வச்சுட்டு இருக்காரு. இது யாருக்காக அப்படின்னாச்சுன்னா, எனக்கு ஏதோ ரொம்ப வேதம் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. எனக்கு வேதங்கள் கொஞ்சம் கூட இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இதை ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனால் இதில் உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் இதில் செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா, இதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா, இதில் முழுமையான ஒரு மனசோடி நீங்கள் இதில் செயல்படுவீர்களே. ஆனால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நான் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சபை 7 சபைகளில் 3 காரியத்தை நான் உங்களுக்கு எழுத சொல்கிறேன். யார் ஜெயம் கொண்டவருக்கு தேவன் கொடுக்கும் பரிசுகள் என்ன அப்படின்னு ஒரு 12 பரிசுகள் இருக்கு. அதை பற்றி ஒரு சின்ன அசைன்மெண்ட் எழுது. அடுத்தது தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்ன அப்படின்ற ஒரு இதை பார்த்து அதை ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது தேவனுக்கு பிடித்த காரியம் என்ன. இப்போ இந்த அசைன்மெண்ட் எழுதும்போது எதுக்காண்டி இது என்னமோ நாங்கள் ஒரு புக் போட போகிறோம், நீங்கள் எழுதி அந்த இதை நாங்கள் இங்கே போட போகிறோம்னு சொல்லாங்க. என்கிட்ட எல்லாம் ரெடியாக எழுதி வச்சிருக்கேன். ஆனால் இது எழுதும்போது நீங்கள் எப்படி யோசித்து எழுதணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல, நான் ஜெயம் கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும். திருப்பி சொல்கிறேன், நான் ஜெயம் கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அதை ஒரு புக்கில் எழுது. அடுத்தது, என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிடியமில்லாத காரியம், சபையின் வாழ்க்கையை எடுத்துட்டு என் வாழ்க்கையில. மூணாவது பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான காரியம்னு எழுதிட்டு எதுல நீங்க சரியா இருக்கீங்க எதுல தப்பா இருக்கீங்கன்னு ஒரு டிக் போடுங்க. டிக் போட்டு நீங்க உங்களுக்கு நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் கிறிஸ்தவன்ட்டு நீங்க வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ள, அதாவது தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்தால் நியாயத்திற்கு படம். தன்னைத்தானே நியாயத்திற்கு ஆராய்ந்து பார்க்கறதுனா எப்படி அப்படின்னா இப்படிதான். செல்ஃப் எக்ஸாமின் போட்டுட்டு நான் ஆண்டவருக்குள்ள எவ்வளோ இருக்கேன். ஏன்னா உங்களை பற்றி சொல்றதுக்கு வேற யாரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசவம் பண்ண அவசியம் இல்லை. நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஆண்டவரே இந்த இதுல நான் எதுல சரி எதுல தப்புன்னு காமிங்க. நீங்க வேற யாருக்கும் காமிக்க வேண்டாம். பாஸ்டர்ட்ட இந்த இதை கொடுக்க வேண்டாம். பாஸ்டர்ட்ட நீங்க தனியா எழுதி வச்சதை கொடுங்க. உங்களுக்குன்னு எழுதுனதுல நீங்க டிக் அடிச்சு நான் எத்தனை பெர்சன்டேஜ்ல பாஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு மார்க் போடுங்க. தயவுசெய்து நான் உங்களை குற்றப்படுத்துறேன்னு சொல்லாங்க நினைக்காங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நான் எதுல சரியா இருக்கேன் எதுல மனம் திரும்பணும். மனம் திரும்ப எல்லா சபைக்கும் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம், உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம், நான் எதுல திருந்தணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த காரியத்தை தயவு செய்து எழுதாதவங்க இன்னும் 2-3 நாள்ல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. அது இந்த முன்னிருந்து செய்யற எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். எங்களுக்கும் சரி 4 பேருக்கு பிரயோஜனமானது, ஒரு சந்தோஷமான காரியமா இருக்கும். இன்னும் எங்களை உற்சாகம் விட்டுறதா இருக்கும். சரி, நம்ம இங்க வருவோம். தான் கோத்திரம் எதற்கு விடப்பட்டது அப்படிங்கும்போது இந்த சரித்திர பின்னணியை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரத்தை சுதந்திரம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நானே அவர்களுடைய சுதந்திரம். அப்போ இதுல காலேப் என்ன பண்ணாரு அப்படின்னாச்சுன்னா, மோசே இருக்கும்போதே எனக்கு நீங்க எனக்கு ஒரு தனியா இடம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசையோட அவர் பேசி அதுக்கு ஒரு இது ரெடி ஆயிட்டு. அப்போ லேவி கோத்திரத்துக்குன்னு வச்சிருந்த அந்த ஒரு இடத்த காலேப்புக்குன்னு கொஞ்சம் ரொம்ப கொடுக்காட்டும், கொஞ்சம் இடம் காலேப்புக்கு தனியா கொடுத்தாங்க. காலேப்போட குடும்பத்துக்குன்னு தனியா கொடுத்தாங்க. அப்போ 12 கோத்திரத்துல 12 அந்த பகுதியில ஒவ்வொரு பகுதியிலும் 4 பட்டணங்கள் ஆசாரியர்களுக்கு லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டு எல்லாத்துக்கும் பிரிக்கப்பட்டுச்சு. அதுல தான் கோத்திரத்துக்கு பிரிக்கப்பட்ட இடம் எங்க இருக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க பைபிள்ல வாங்கின யோசுவாவின் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல 40வது வசனத்துல பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல 40வது வசனம்.
7ஆம் சீட்டு தான் கோத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது. சோரா, எஸ்தோல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி தராங்க. இதுல இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த தான் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் டெல் அவிவ் அப்படின்னாச்சுன்னா இப்போ எருசலேமோட தலைநகரம் இஸ்ரேலோட தலைநகரம் எருசலேமுக்கு வந்திருக்கு. ஆனா எருசலேமுக்கு வர்றதுக்கு முன்னால இதோட இஸ்ரேலோட தலைநகரம் இருந்த இடம் எதுனா டெல் அவிவ். அப்படின்னா உண்மையில ஒரு நல்ல இடத்த தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். மோசே ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதுக்கு பார்த்து தான் அவர் சீட்டு போட்டு அவங்களுக்கு அவங்கவுங்க கொடுத்தார். அப்போ தேவன் செய்த எல்லாமே நேர்த்தியா செஞ்ச ஒன்று நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம், பின்னால் திருப்பி பார்க்க தேவன் நல்லது என்று கண்டார். அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் சரியா செய்வார். அப்போ இவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட இதுலேயும் கரெக்டா தேவன் எப்படி சொல்லாரோ, ஆண்டவர் எப்படி யோசுவா வழி நடத்துறாரோ, யோசுவா அழகா அதை பிரிச்சு கொடுத்தார். எந்த வஞ்சமும் கிடையாது, எந்த இதுவும் உண்டு. அதுக்கு சீட்டு போட்டு தான் எடுக்கிறாங்க. 6ஆவது சீட்டு யாருக்கு மேலே விழுந்துச்சு பார்த்தா நப்தலிக்கு மேலே விழுந்துச்சு. 2ஆம் சீட்டு யாருக்கு மேலே விழுந்துச்சுன்னா சிமியோனுக்கு மேலே விழுந்து. அப்போ அப்படி அழகா எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்தார். கொடுத்த போது இந்த தான் கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடையாது. பார்த்தீங்கன்னா 47வது வசனத்துல தான் புத்திரனின் எல்லை அவருக்கு ஒடுக்கமாக இருந்தபடிதான். யாருக்கு ஒடுக்கமா இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு இல்ல, அவர்களுக்கு. அவங்களுக்கு திருப்தியில கொடுத்ததில்ல. தீமோத்தேயுல நாம் படிக்கிறோம், போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். வசனத்துல அந்த வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயுல வசனத்தை வாசிப்போம். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே கூட ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா இந்த ஒரு வசனத்தை நம்ம கீழ்ப்படியாம போறதுனால. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்கிற மதிகேட்டுக்கும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுவார். யார் இச்சைகள்ல விழுறா, யார் பிரச்சனையில விழுதா, யாரு கேட்டுலையும் அழிவுலையும் மதிகேட்டுலையும் விழுறான்னு பார்த்தாச்சுன்னா ஐஸ்வர்யம் பெரிய பணக்காரன் ஆகணும். பணத்துக்கு முன்னால ஆவான்னு யார் அலைகிறாங்களோ அவங்க தான் பிரச்சனைக்கு வராங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். சிலர், வேற எங்கேயும் இல்ல, நம்மில் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. பிரியமானவர்களே, இங்க நடக்கிற அதே தான். அவனுக்கு ஆண்டவர் எல்லாரும் மாதிரி பிரிச்சு கொடுக்காரு. இவனுக்கு போதுங்கிற மனசு இல்லதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம அதை இன்னும் நல்லா அழகா படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இங்க வாங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கணும். நியாயாதிபதியின் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கணும். 1வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அந்நாளில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தான் கோத்திரத்தால் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தின் நடுவிலே பொந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. அவன் இஸ்ரேல் தேசத்தை பிரிச்சு ஒருத்தர் நம்ம இதுலயாவது ஆட்டையப்படலாம்னு சுத்தி வரான்னு எல்லாம் கிளியரா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ளே அவங்க சண்டை போட முடியாது. அதனால அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரரில் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாங்க என்று அவர்களோடே சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராக தங்கினார். அப்போ இவன் வேற எங்கேயாவது இடம் இருக்கா, ஏதாவது ஏமாளியில் இருக்கான்னு சொல்லி அங்கே போய் பார்த்து அடிச்சு பிடிச்சி நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பேராசை நிமித்தம் அவங்க அங்கே போறாங்க. பிரச்சனை எங்க வருது அப்படின்னாச்சுன்னா,
போதும், ஆண்டவர் தந்திருக்கு போதும் நம்ம இருந்தா அங்க பிரச்சனை வரல. நம்ம அதை வந்துடணும், அடுத்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்களா நம்மளும் வாங்கிடணும், அடுத்த வீட்டுல கார் வாங்கிட்டாங்களா நானும் வாங்கிடணும், அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும். நமக்கு எது வேணுமோ அதை வாங்க. அதாவது நமக்கு உடுக்கிறதுக்கு நல்ல உடை வேணும், உண்ணுறதுக்கு நமக்கு டெய்லி கஞ்சி குடிக்கணும்னு நான் சொல்லுவேன், நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஆனா அடுத்தவன் பண்ணிட்டா நான் பண்ணணும் அப்படி அந்த பேரை நமக்கு இருக்கிறதுல நம்ம சந்தோஷம் சாப்பிடணும், கடன் வாங்கி சாப்பிடக்கூடாது. இருக்கிறதுல சந்தோஷமா சாப்பிட இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க பழகிக்கிடணும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ரேஷன் கார்டு இருந்தா மட்டும் போதும் 50,000 ரூபாய் கடன். அதான் சரி, கடைச்சின்னு போய் கடன் வாங்காங்க. வசனம் என்ன சொல்றது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வசனத்துக்கு நான் ஆண்டவர் நம்மளை நிறைவேறணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆண்டவரே எவன் எப்படி போட்டான்னு எனக்கு தேவையில்லை அப்படின்னாச்சுன்னா நான் வாங்க மாட்டேன். வீடு கட்டணும், நீங்க அது ஒரு லோன் எடுத்து கட்டுறீங்கன்னா நான் தப்புன்றே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வீட்டில் செலவுக்கு துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி தின்னீங்கன்னா அதை மாதிரி இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இருக்க கஞ்சை குடிச்சிட்டு அமைதியா இருக்கலாம். என்னடா இதெல்லாம் நான் சொல்றேன்னு நினைக்காங்க. இந்த தான் கோத்திரம் கெட்டு போனதுக்கு காரணமே இதுதான். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ரேஷன் கார்டை வச்சு எந்த ஒரு கேரண்டி இல்லாமல் 50,000 ரூபா கொடுக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் எனக்குமே வந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு அன்னைக்கு அழகா பேங்க்ல இருந்து நீங்க வேணா சொல்லுங்க 1 லட்ச ரூபா லோன் உடனே தரலாம், வட்டி கிடையாது. அந்த இது அது போக சப்சிடிலாம் ரொம்ப இருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொன்னதுன்னா இப்போதைக்கு தேவை இருந்தால் பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேங்க்ல போய் பார்க்கல. நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல வரல, நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த லாக்டவுன் நாட்கள்ல நல்ல சாப்பாடு தர தேவைக்கு தந்திருக்காரு. எனக்கு சாப்பாடுக்கு இல்லை, நான் யார் வீட்டில் போய் நிற்கக்கூடிய அவசியத்தை ஆண்டவர் வைக்கல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பேங்க்காரன்ட்ட போய் கடன் வாங்கணும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ ஊடையில இந்த ரம்ஜான் வந்துச்சு. ரம்ஜான் வரும்போது எங்க ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஒரு விதவை, ஒரு முஸ்லீம்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, அப்போ நான் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நான் உதவி செய்யணும், உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து ஒரு ஊழியக்காரங்கிட்ட பேசி நான் வாங்கவா வேண்டாமா பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 10 நிமிஷத்துல ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து அந்த ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லலையே. அப்போ நான் சொன்னேன், அந்த விசுவாசிட்டே சொல்கிறேன், நான் முந்தி கஷ்டப்பட்டேன், ஆண்டவர்கிட்ட வந்து 2 வருஷம் ஆச்சு, வாங்கினதுக்கப்புறம் ஒருத்தட்டை கடன் வாங்கல, என் ஆண்டவர் நீ மேன்மையாக வச்சிருக்காரு. அப்போ நான் மேன்மையாக இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டு போது நான் வேற ஒருத்தருக்கு ஏன் போய் வாங்கணும்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரி ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீங்கள் ஃபோன் பண்ணலன்னு லேட் ஆகிட்டலா, நானும் இதான் சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு நீ நல்லா தானே வச்சிருக்காரு. நான் அன்னைக்கு போது கடன்லாம் இருந்தேன், ஏகப்பட்ட கடன் அடையவே செய்யாது, எப்போ பார்த்தாலும் கடன் இருக்கும். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்னை கடனை நீக்கிருக்காரு, வீட்டுக்கு தேவைக்கு எல்லாம் தந்திருக்காரு. அப்போ நான் போய் அவங்ககிட்ட போய் அதை வாங்கினோம்னா, கை நீட்டி வாங்கினோம்னா, அவங்க தர்றது ஒரு ஏழைக்குன்னு ஒரு தானமாக கொடுக்குறாங்க. தானமாக வாங்கினா என் ஆண்டவர் பார்த்தா என்ன நினைப்பார், நான் எவ்வளோ இது கொடுத்து நீங்கள் எவ்வளோ இவங்க மேன்மையாக வச்சிருக்கேன், இவ போய் அடுத்தவட்ட போய் கை நீட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டாரு. ஆனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நமக்கு இதே தான் அவசியம். தான் கோத்திரம் விழுந்து போறதுக்கு காரணம், தான் கோத்திரம் அகற்றி படக்கு போறதுக்கு காரணம் போதும் என்கிற மனம் இல்லாதது தான். ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போகணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, எனக்கு தேவைக்கு தந்திருக்காரு, போதும். அது 1 கோடியோ 1 லட்சமோ 50,000மோ 1000மோ 500 100 எனக்கு தேவைப்படும். ஒரு நாள் நான் பட்டினியா இருக்கலையே, சிங்கக்குட்டியில் பட்டினியானது தாழ்ச்சியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. உங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் சந்திப்பார், யார் மூலமா சந்திப்பார். அதான் எலியாவோட சரித்திரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் போய் அங்க உட்காந்துருப்பார், கேரித் நதிக்கு அடி பக்கத்துல உட்காந்து 4 பக்கத்துல அப்படியே போய் உட்காந்துருப்பார். டெய்லி காகம் வந்து ரொட்டியும் மட்டனையும் கொடுத்துட்டு போயிடு, ஹாயா வாங்கி சாப்பிட்றாரு, தின்னுட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கா, திடீர்னு ஒரு நாள் 4 வத்தி போச்சு. ஆண்டவர் தந்த 4 ஆசீர்வாதம் வட்டி போயிட்டேன் அப்படின்னு அவர் கலங்கவே இல்லை. ஆண்டவர் இதை வட்டிட்டா இன்னொன்னு தருவாரு அப்படின்னு ஆண்டவர் நோக்கி பார்க்காரு, நீ சாரி பார்த்து இதை விட்ட போங்க. அப்போ அங்க 2.5 வருஷம் அவனோட ஆசீர்வாதத்தை நடத்துறாரு. அப்போ எலியாவோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, சாரிபாத் விதவை இல்லாட்ட இன்னொன்னு. ஏன்னா நான் சாரிபாத் விதவையோ காகத்தையோ இதையோ நம்பி வரல, இனி உண்டாக்கின தேவன், இனி அனுப்பின தேவனை நம்பி இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய விசுவாசம் வளர்ந்துட்டு வளர்ந்து போடணும்.
வளர்ந்து போகணுமா. இங்க தான் கோத்திரத்துக்காரங்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. இப்போ தம்முடைய ஒரு 5 பலசாலிகளை அனுப்புறாங்க. அந்த 5 பலசாலிகளுக்கு போய் அந்த தான் கோத்திரத்துக்கு ஒரு சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எப்படி சேர்க்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க அந்த 18ஆம் அதிகாரத்தை முழுசு வாசித்து பாருங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்கு. என்ன அப்படி இருக்குன்னா, அங்க மீகாண்டு ஒருத்தர் இருக்கான். அவங்க அம்மா கொஞ்சம் பைசாவெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ ஒரு நாள் திடீர்னு பைசா இல்லை எங்க இருக்குட்டு அவன் அம்மா பைசாவை கலாண்டுறான். 200 வெள்ளி பணத்துக்கு மேல உள்ள பைசாவை கலாண்டுறான். அடுத்த நாள் அவங்க அம்மா தேடி பார்த்து பணம் இல்லைன்னு ஏசா கெட்டார் போட்டு ஏசிப்பான். ஏசுல பயந்து ஏமா நான் தாம்மா எடுத்த ஏசாதோன்னு உடனே அந்த பைசா வாங்கிட்டு அதுல கொஞ்சம் பைசாவும் கொடுத்துட்டு அதோட அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க வச்சிருந்த கொஞ்சம் விக்கிரகத்தை கொடுத்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அவன் இதுதான் யெகோவாவின் ஆலயம்னு சொல்லி அவன் வீட்டில் கொஞ்சம் விக்கிரகத்தை வச்சு அவன் வந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கக்கூடாது. கல் வச்சாச்சுன்னா கல் எவனாவது ஒருத்த ஒளிய வச்சுட்டானா அதை வந்து இதுல வைக்காதுங்க அப்படிங்க. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு விக்கிரகத்தை உண்டு பண்ணதுல ஆள் இந்த மீகா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆசாரியருக்கு மத்தியில இருந்துட்டு எருசலேம்ல இருந்து ஒரு ஆசாரி ஒருத்தர் சோமாரி அப்படியே காத்து வாக்குல நடந்து போறான். அவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மீகா பக்கம் ஏப்பா நீ யாரப்பா அப்படின்னு நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். ஒரு லட்சியமும் இல்லாமல் நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு லட்சியமும் இல்லாமல் நான் எங்க போறேன்னு தெரியாம சும்மா அப்படியே அலையிறான். அவனுக்கு வந்து ஆண்டவருடைய தரிசனமும் கிடையாது, அவனுக்கு வந்து ஆண்டவருடைய வெளிப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு என்னன்னா அங்க யாருக்குடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கக்கூடாது, யாரோட எந்த இதுலயும் இருக்கக்கூடாது. இவன் தனிக்காட்டு ராஜாவா அலையணும். அவனுக்கு வச்சேதான் சட்டம்னு அப்படி அலையிறான். அவன் பேர் என்னன்னு பார்த்தாச்சுன்னா யோனத்தான். யாருன்னு பார்த்தாச்சுன்னா மோசேயோட மகனோட மகன், மோசேயோட பேரன். இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு பிடிச்சுக்கொண்டு அவனை ஆசாரியன் ஆக்கி இப்போ ஜோர்தாரா மீகா வீட்டுல ஆராதனை நடக்கு. இந்த 5 பேரும் ராத்திரி தங்கைக்காக மீகா வீட்டு போயிட்டாங்க. அங்க தங்கி பார்த்தாச்சுன்னா இங்க ஆசாரியர் இருக்காங்க. யாரு? யோனத்தான், மோசேயோட பேரன் அப்படின்னு. இந்த 5 பேரும் அங்க போய் இடம் பார்த்துட்டு நம்ம 600 பேரோட திருப்பி வராங்க. வரும்போது அவன் அங்க சொல்லிட்டு வரான், எப்பா இருக்கையிலே ஒரு பெரிய ஆசாரியர் இருக்காப்ப. யாரு அப்படின்னாச்சுன்னா யோனத்தான். அவன்கிட்ட கொஞ்சம் சொரூபம் எல்லாம் இருக்கு. போகும்போது அவனையும் தூக்கி பெற வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா 18ஆவது வசனத்துல பார்த்தாச்சுன்னா, அவர்கள் மீகாவின் வீட்டுக்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடு கூட வா, வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியமாயிரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியன் இருக்கிறது நல்லதோ, இஸ்ரவேலின் ஒரு கோத்திரத்துக்கு வம்சத்துக்கும் ஆசாரியர் இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தா, ஆஹா எனக்கு ஒரு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டாரு, இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அவனும் கூட வந்துடுறான். வரும்போது என்ன 29ஆவது வசனத்துல பார்க்கணும்னா, பூர்வத்திலே லூயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தான் நாமத்தின்படி நாம் வைத்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா 27ஆவது வசனத்துல, அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளை அவன் ஆசாரியனை கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லூயிஸ் ஊர் ஜனத்தின் இடத்தில் சேர்ந்து அவர்களை பட்டய கருக்கினாலே வெட்டி பட்டணத்தை அக்னினால் சித்தரித்து போட்டார்கள். போட்டு அந்த பட்டணத்தை இவங்க கைப்பற்றி இப்போ இந்த தான் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாச்சு. அப்போ நம்ம இதுல சாமுவேல் புஸ்தகத்துல பார்ப்போம், தான் முதல் பெயர் சபா மட்டும். இப்போ வந்து தானே சேர்த்து எப்ராஹிம் முதல் இருக்கிறத இப்ப தான் முதல் ஆயிடுச்சு. ஏன்னா இது இந்த தான் கோத்திரத்தின் பேராசிரியத்தினால் கிடைச்ச அந்த பட்டணம் மாத்திரம் இல்ல, இவங்களுக்குள்ள விக்கிரகங்களும் தோப்பு ஆராதனைகளும் அது இதுவும் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக இந்த மக்கள் மாறி போனாங்க. எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட்டாலும் தான் கோத்திரத்தார் இந்த ஆலயத்தை விடவில்லை. இதுதான் உண்மை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் பார்க்க, நீ என்னைய விட்டுட்டீங்களா, நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி இங்க விட்டுட்டார். என்னைய விட்டுட்டீங்களா, நீ தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டார். இப்போ பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1 தீமோத்தேயு 6 நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அதோடைய அர்த்தம் நமக்கு ரொம்பவே தெளிவா புரியும். வாங்கல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பார்ப்பேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் எனக்கு தர்றது போதுன்றீங்க, அது ஆதாயம்.
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போரும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், இங்க தான் ஐஸ்வர்யவானாகவும் விரும்பினான், நான் பெரிய ஆளாக விரும்பினான், எனக்கு ரொம்ப இடம் வேண்டும் விரும்பினான். அவன் விழுந்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் இருந்து அமிழ்த்துகிற மதிகேட்டுக்கும் சேதமுள்ள பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் இதை இச்சித்து, இந்த சிலர்ல கண்டிப்பா நாம் இருக்கக்கூடாது. இந்த சிலர்ல கண்டிப்பா நாம் இருக்கக்கூடாது. சிலர் இச்சித்து விசுவாசத்தை வழங்கி அநேக வேதனைகளால் தங்களை உருவாக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒருத்தர் பணம் தராங்க, பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆண்டவர் விட்டு அவங்கள போவாங்க. உங்க விசுவாசம் என்னைக்குமே சங்கீதம் 121 சொன்னதான், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை வானத்தை பூமி கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். அவர் எனக்கு எது தந்தாலும் நல்லா தருவார். அதற்கு விசுவாசம். அதுக்காண்டி ஓடாங்க. அதுக்கு நான் வேலை செய்யறதுக்கு நான் உங்களை வேலை செய்யாதுங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க கண்டிப்பாக வேலை செய்யணும், வேண்டிய வேலை செய்யணும். ஏன்னா தீமோத்தேயு 1 தெசலோனிக்கேயருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். 10வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருக்கும் போதே உங்களுக்கு கட்டளையிட்டோங்க. வேலை செய்யணும், ஆண்டவர் தருவார். அதுக்காண்டி தப்பான வழிகள்ல போகாதுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல வேலை கொடுத்து போகாதுங்க. வேலை கொடுத்து போவாங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு டபுள் சம்பளம் கிடைக்கும், வாங்கன்னு கூப்பிட்டாலும் இல்லை. நான் ஆண்டவருடைய ஆராதனைக்கு நான் தெளிவா போவேன். எனக்கு முதல் பிரைம் டைம் ஆண்டவர். இதை நம்ம என்னைக்கு மனசுல வச்சுக்கணும். விசுவாசிகளாக நாம் வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கு முதல் ஸ்தானம் ஆண்டவர், 2வது ஸ்தானம் நம்முடைய குடும்பம், 3வது ஸ்தானம் வேலை. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், முதல் ஸ்தானம் ஆண்டவர், ஆண்டவருக்கு அடுத்தவைகள். 2வது ஸ்தானம் நம்ம குடும்பம், 3வது ஸ்தானம் நம்ம வேலை. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை கொஞ்சம் உல்டா வைக்கிறோம். முதல் ஸ்தானம் வேலை, வேலை பைசா அப்படின்னாச்சுன்னா அப்படியே அந்த இது ஊதுறாங்கல்ல, மகுடி ஊதியாச்சுன்னா அந்த பாம்பு அப்படியே சுத்துற மாதிரி அப்படியே கறங்கி அப்படியே போயிடுறாங்க. பிரியமானவங்க, எப்பேற்பட்ட இது தான் இது ஆண்டவருக்கு முதல் ஸ்தானம். அதை கொடுத்து பழங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க பரிதாபமான ஒரு காரியம் என்ன அப்படின்னாச்சுன்னா, தான் கொடுத்துறோம் விடப்பட்டு போகிறது இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல. அப்போ இந்த கோத்திரத்துல யார் வாரா அப்படின்னா, பார்க்கலாமே வாங்க, வெளிப்படுத்துற 7ஆம் அதிகாரத்துல மனாசே கோத்திரம் வருகிறது. எதிர வருது பார்ப்போமே. 6ஆம் வருஷத்துல ஆசேர் கோத்திரம் வருது, நப்தலி கோத்திரம் வருது, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள். யார் இந்த மனாசே அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இதை பற்றி கற்றுக்கிட்டதுக்கு நம்ம வர வேண்டிய இடம் எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமத்திலே 49வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இதை பார்க்கலாம். நாற்பத்தெட்டாம் அதிகாரத்துல 12வது வருஷத்துல இருந்து வாசிங்களேன். அல்லது 11ல இருந்தே வாசிங்க. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, என் முகத்தை காண்பேன் என்று உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருளி செய்தார். அப்பொழுது அவனுடைய முழங்கால்களுக்கு நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரைமட்டு குளிந்து வணங்கி, பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராமியுடைய தலைமேல் மனாசேயை மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசின் தலைமேல் வைத்தான்.
அப்பொழுது யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் ஆனவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருகப்படுவார்கள். அப்போ அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, இவங்க எப்படி ரூபனும் சிமியோனும் எனக்கு பிள்ளைங்களோ அப்படி இவங்க ரெண்டும் என் பிள்ளைங்க. இதுக்கு மேல உனக்கு போற பிள்ளைங்க உன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் எப்ராயிம் கோத்திரம், அப்புறம் எப்ராயிம் கோத்திரத்தை தான் இங்க யோசேப்பின் கோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது என்னன்னா, மனாசே தனி கோத்திரமாக இங்க சொல்லப்படும். எங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷத்துல தனி கோத்திரமா சொல்லப்படும். அப்போ அந்த தான் ஏன் விடப்பட்டுச்சு, இது நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுல இன்னொரு காரியம் சொன்னேன், இதுல ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா, இது இஸ்ரவேல் புத்திரர், பியூர்லி இஸ்ரவேல் புத்திரர். இதுலயும் புறஜாதியாகிய நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதுக்கும் புறஜாதியாகிய நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது இஸ்ரவேல் புத்திரர். அப்ப இஸ்ரவேல் புத்திரத்துல 1,44,000 பேர்னா எண்ணிதான் ஆண்டவர் எடுப்பாரா அப்படின்னா ஒரு கேள்வி. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா எண்ணிதான் எடுப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா 12 அப்படிங்கிறது இஸ்ரவேல் குறிக்கிற நம்பர், 10 அப்படிங்கிறது முழுமையான நம்பர். இதோட பெருக்கு தொகை தான் 12,000. இதெல்லாம் 12 இதெல்லாம் சேர்க்கும் போது தான் 1,44,000 பேர். இது ஒரு முழுமையை குறிக்கிற நம்பர். அப்போ ஒரு முழுமையான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மீட்டெடுப்பார் அப்படிங்கிறாங்க. இது தெளிவான விளக்கம் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி நம்ம இப்படித்தான் அப்படி எனக்கு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு தைரியம் வரல. ஆண்டவருடைய இதுக்கே நம்ம விட்டுருவோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு காரியமும் சொன்னேன், 14வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லி அந்த வசனங்கள் வரும்போது அதை படிப்போம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னாச்சுன்னா, அதை வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளின் மேல் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பருக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவரே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிடத்திலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நான் திருப்பி சொல்றேன், இவர்கள் மனுஷரிடத்திலிருந்து தேவனுக்கும் அடுத்தது ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம பிறகு கற்றுக்கொள்வோம்னு. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இதை பின்னால பார்க்கறதுக்கு நான் விட்டு போயிடுறேன். என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 1,44,000 ஒரு முழுமையான நம்பர். 1,40,000 எண்ணி ஆண்டவர் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இது என்னன்னா, வெறும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மட்டும் இல்லை, தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இந்த வாசிங்கன்னா, தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல முதற் பலன் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கு. வேதத்திலே நம்ம படிக்கும்போது, இதுக்கு முன்னால படிக்கும்போது ஒரு சில காரியங்களை படிக்கிறோம். என்ன அப்படின்னாச்சுன்னா, தாவீது இஸ்ரவேல் கோத்திரங்கள் அவ்வளோ வரையும் ஆட்சி செய்வான்னு தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது 12 அப்போஸ்தலர்கள் 12 கோத்திரங்களை ஆளுகை செய்வார்கள் சொல்றாரு. இந்த 12 + 1 தாவீது 13 வரைக்கும் ஆல்ரெடி இந்த வசனத்தின்படி அவங்களுக்கு பொறுப்புகள் அலாட்மெண்ட் ஆயிட்டு அப்படிங்கிறத நாம் அறிந்துக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன், அவர் தருவார். அடுத்தது இன்னொரு விஷயத்த நம்ம வேதத்திலிருந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னாச்சுன்னா,
யோவானும் யாக்கோபு அவங்க அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. என்ன விண்ணப்பத்தை வைக்கிறாங்கன்னா, நீர் எப்போ வந்து ஆண்டவருடைய சிங்காசனத்துல நீர் இருக்கும்போது உடைய வலது பக்கத்துல ஒருத்தரும் உடைய இடது பக்கத்துல என் பையன்ல 2 வரல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறாங்க, உட்காரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு அடுத்தவைகள் அல்ல, என் பிதாவுக்கு அடுத்தவைகள். ஆனாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, நான் எடுக்கிற பாத்திரத்தை குடிக்கிற பாத்திரத்தையும் நான் பண்ணுகிற ஸ்நானத்தையும் நீங்க பண்ணக்கூடுமா அப்படின்னு ஆண்டவர் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த சம்பவம் மார்க்லயும் பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம், மார்க்கு சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம். மத்தேயுல அவங்க அம்மா வந்து கேட்டதா இருக்கும், மார்க்கு சுவிசேஷத்துல இந்த சீஷர்களே டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு என்னன்னா, நீ நான் குடிக்கிற பாத்திரத்துல குடிக்கவும் நான் பண்ணுகிற ஸ்நானத்தை உங்களால் பண்ண கூடுமா அப்படிங்கும்போது ஆண்டவரே பண்ணுவோம் அப்படிங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை நீங்க பண்ணிடுவீங்க, ஆனாலும் அது எனக்கு தெரியல அப்படிங்கிற. ஆண்டவர் வந்து கிடையாதுன்னு சொல்லல. ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கப்படலாம், படாமலும் இருக்கலாம். நம்ம மேல போகும்போது பரலோகத்துக்கு போகும்போது தான் இதோட பார்க்கிறோம். ஆனா அப்படி ஒரு ஸ்தானம் இல்லை, அப்படிலாம் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லல. அப்போ அந்த பரலோகத்திலையும் உயர்ந்த ஸ்தானம் ஒண்ணு இருக்கு. அந்த உயர்ந்த ஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாச்சுன்னா, இந்த 1,44,000 பேருக்கு கொடுக்கும். நான் திருப்பி சொல்றேன், பரலோகத்திலையும் உயர்ந்த ஸ்தானம் ஒண்ணு இருக்கும். அந்த உயர்ந்த ஸ்தானத்திலையும் இந்த 1,44,000 பேருக்கு. இதை வந்து நம்ம இந்த வேத வல்லுநர்கள்லாம் நமக்கு எப்படி சிலர் கற்றுக் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றதுன்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு கற்றுக்கொண்ட விதத்தில் நாங்கள் சொல்றேன் என்ன அப்படின்னாச்சுன்னா, தேவனுடைய ஆலயம் 3 பிரகாரங்களாக பிரிக்கப்படும். தேவனுடைய ஆலயம் 3 பிரகாரங்களாக பிரிக்கப்படும். ஃபர்ஸ்ட் பிரகாரம் ஒன்று பெரிய இடம், அடுத்தது அதோட சின்ன இடம் என்னது அப்படின்னாச்சுன்னா பரிசுத்த ஸ்தலம், அதோட சின்ன இடம்னா மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அந்த பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அவன் வந்து நல்ல பயபக்தியோடி வழி செலுத்து பரிசுத்தோடு உள்ளுக்கு பிரவேசித்தான் அப்படின்னா உயிரோடி திரும்பவும் இல்லாத அங்கேயே செத்துவோம். அதுதான் அது வேதத்துக்கு நம்ம கற்றுக் கொடுக்காது. அப்போ அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கடுத்துல அந்த ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. அடுத்தது பிரகாரத்துல எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் வருகிற இடம். இத இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் மக்கள் என்ன சொல்றது அப்படின்னாச்சுன்னா, இந்த 1,44,000 பேர் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டவரோடு பிரவேசிப்பாங்க. அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்துல ஆட்டுக்குட்டியானவர்களால் மீட்கப்பட்ட சபை பிரவேசிக்கும். அடுத்தது பிரகாரத்துல மித்த ஜனங்கள் அப்படிங்கிறாங்க. அது அங்க போகும்போது தான் இதுக்குரிய விளக்கங்கள் நமக்கு தெளிவா வரும். ஆனா நான் புரிஞ்சுக்கிட்ட காரியம் என்னாச்சுன்னா, இந்த முதற் பலன்கள் அப்படின்னு ஒரு சில கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அது யாரா இருக்கும் அப்படின்னு நானும் ஒரு கிட்டத்தட்ட 1 மாசமா நான் இந்த விஷயத்துக்கு முன்னால யோசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன வெளிப்பாடு என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்துவ மீட்பராய் மேசியாவா அறிந்து கொண்ட ஒரு கூட்டம் ஜனர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏனோக்ல இருந்து நீங்க வரைச்சோம் நோவா, அடுத்தது வந்து யார் பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தது யார் பாத்தீங்கன்னா மோசே அப்படின்ட்டு அப்படி ஒரு கூட்டம் வந்து இயேசு கிறிஸ்துவ மீட்பராக மேசியாவாக அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம பழைய ஏற்பாட்டில் கண்டிப்பா பார்க்க முடியும். தாவீதெல்லாம் பார்க்கணும். அவர் சொல்றார், என் ஆண்டவன் சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொல்றார். ஆபிரகாம் என் நாளை பார்க்க ஆசையா இருந்தான்ட்டு இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் பற்றி சொல்றார். யாக்கோபு பற்றி படிக்கும்போது இதுல ஒரு வசனத்தை படிச்சோம். அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். 48வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர். கேளுங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தூதனானவர் அப்படின்னாச்சுன்னா
தேவனுடைய தூதனானவர் எங்கெங்கெல்லாம் வருதோ அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு இது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற அந்த இடத்துல வந்து தூதனானவன்னு வராது, தூதனானவர் அப்படின்னு வரும். வேதத்தில் நீங்க அதை வாசித்து பாருங்க, தெளிவா வாசித்து பாருங்க. தூதனானவர் அப்படின்னு எங்கெங்க வருதோ அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்போ இவங்க பிதாவாகிய தேவனை மட்டும் அறிந்திருக்கல, இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருந்தார்கள். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் அப்படி பிதாவாகிய தேவனை சொல்லிட்டு எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவ சொல்றார். இந்த வசனத்தை இன்னைக்கு வாசித்தனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது திருப்பி இதை பாருங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ மீட்பரா ஏற்றுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் முதற் பேரானவர்களா வருவாங்க. அதான் அதுல ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னாச்சுன்னா, இது கேள்வி என்ன அப்படின்னாச்சுன்னா, இதை எப்படி கனெக்ட் பண்றது? நான் கூடுமான மட்டும் இந்த 14ஆம் அதிகாரம் வரும்போது இதை நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு பேசுறேன். இது முதற் பேரானவர்கள், அந்த 12 அப்போஸ்தலர்கள், பவுல் அப்போஸ்தலன், அதுக்கப்புறம் அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல சபையில ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை நம்ம இதில் ஏற்றுக்கலாம். இதுல நமக்கு இடம் இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஆன்சர் சொல்ல தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட. நம்ம ஆண்டோடைய மனவாட்டி லிஸ்ட்ல ஆண்டோடைய சபையில நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அந்த இதுல தான் நம்ம இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். இருந்தாலும் அந்த 14ஆம் அதிகாரம் வரும்போது தெளிவா பார்ப்போம். அடுத்து இன்னொரு குரூப்பை நம்ம 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதை மட்டும் சொல்லி இன்னைக்கு முடிச்சிடுறேன். 9ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு அப்படிங்கும்போது இந்த இடத்த நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, அந்த 7ஆம் முத்திரை உடைத்ததற்கு பின்பாக அப்படின்னா அந்த 7 வருஷ காட்சியின் கடைசியில பரலோகத்தில் நடக்கிற சம்பவம். இது என்னன்னா, நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதியிலும் கோத்திரத்திலும் ஜனங்களிலும் பாஷை காட்டிலிருந்து வந்த ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளை குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வேற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இது யாரு அப்படின்னாச்சுன்னா, இது யாரு அப்படின்ட்டு அந்த மூப்பர்கள் வந்து யோவானுக்கு விளக்கடிக்காங்க. 13ஆம் வசனத்துல பார்ப்போம். அப்போது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெண்கிளை அங்கிகளை தரித்திருக்க இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கியிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை துவைத்து வைத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிப்பார்கள். சிங்காசனத்தின் மேல் வேற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரையும் துடைப்பார். இவர்களுடைய கண்ணீரையும் துடைப்பார். அப்போ இது யார் அப்படின்னா ஒரு 3வது கூட்டம். அந்த உபத்திரவத்தின் காலத்துல மரித்தவர்கள் எங்க போய் இருந்தாங்கன்னு சொல்லி போன அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னாச்சுன்னா, பலிபீடத்துக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவங்க பலிபீடத்துல கீழே இருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, 7ஆம் அதிகாரத்துல இல்லை 6ஆம் அதிகாரத்துல தானே பார்த்தோம். அதை 10ஆம் வசனம், 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தோம். 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீ, பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் அவங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படவில்லை, ரட்சிப்பு அருளப்படவில்லை. ஏன் அப்படின்னா, ரட்சிப்பு கொடுக்கிற தேவன் கிருபையா கொடுக்கிற அந்த ரட்சிப்பு இப்போ வந்து பரிசுத்தாவியானவர் அவங்களுக்கு இல்லை. அவங்க சுய பலத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து மரித்ததுனால ஆண்டவர் அவங்களை எடுத்து வந்து பலிபீடத்துக்கு கீழே வச்சிருக்காரு. இங்க அவங்களுக்கு ரட்சிப்பு, அவங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா,
அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இறைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, உங்க உடன் பங்காளர், உங்க கூட உள்ளவங்களாம் வரப்போறாங்க, உங்களை மாதிரி சாக போறவங்களாம் வரப்போறாங்க, எல்லாரும் வந்த பிறகு உங்களை நாங்கள் கூட்டு போறோம், அதுக்கு உண்டானதை பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இங்க பார்க்கும்போது எல்லாரும் வரும்போது இந்த பலிபீடத்துக்கிறவங்களும் சேர்ந்து வந்து இப்போ பரலோகத்தில் வந்து ஆண்டவர் முன்பா நிற்கும்போது இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இப்போ அங்க வரும்போது இவங்க கண்ணீர் விடுறாங்க. ஒருவேளை இது ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம், துக்கத்தினால ஆன கண்ணீராகவும் இருக்கலாம். ஆனந்த கண்ணீர் அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கும் ஆண்டவர் இனியும் ஏற்றுக்கிட்டாரு, இனியும் ஏற்றுக்கிட்டார், கைவிடப்பட்ட இனியும் ஏற்றுக்கிட்டான்னு ஒரு சந்தோஷம். அதுக்கு இடையில இன்னொரு துக்கம் என்னன்னா, ஐயோ நான் ஃபர்ஸ்டே ஒழுங்கா இருந்தோம்னா இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவர் மனவாட்டி ஸ்தானத்துல இருக்க அந்த சபையோடு பேர்பன என் வாய்ப்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க அழும்போது ஆண்டவர் அவங்க கண்ணீரையும் துடைப்பார், தேவன் அவர்களுடைய கண்ணீரையும் துடைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எப்படி விளக்கப்படுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும், தெளிவா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த தான் கோட்டத்துக்கு சொல்லப்பட்ட காரியத்தை தயவுசெய்து இன்னைக்கு அந்த நியாயாதிபதியோட புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசிங்க. ஏன் அவர்கள் விளக்கப்பட்டு போனார்கள்? அதுக்கு காரணம் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதை மிஞ்சி தேவைக்கு அதிகமா ஆசைப்பட்டு போனது. இன்னைக்கு என் வாழ்க்கையில அப்படி ஏதாவது காரியம் இருக்குமா அப்படின்னு நீங்க உங்கள் நாங்களே யோசித்து பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே நீ தந்தது போதும், ஆண்டவரே போதும் என்ற மனதுட்டேக்குரிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த